ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்மை குறைவை உண்டு பண்ணக்கூடிய நவீன கழிப்பறைகள். சரிங்களா? கழிப்பறை முறைகள் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒரு காலத்தில் தமிழர்களுடைய அல்லது இந்தியர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு மருத்துவ குணங்களும் ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு செயல்களுமே இருந்தன. அவர்கள் உண்ணும் உணவாக இருக்கட்டும், படுக்கும் முறைகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வேலைக்கு செல்வதாக இருக்கட்டும், திருமணம், சுபகாரியங்கள், துக்க காரியங்கள், இந்த மாதிரியான ஒவ்வொன்றிலையுமே சரி ஒரு மரபு சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது உடல் நலத்தையும் கருத்தில் கொண்டு தான் அவர்கள் செய்தார்கள். இதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கி மாடர்ன் டெக்னிக் அப்படிங்கிற மெத்தடில் நம்மளுடைய நோய்களுக்கு நம்மளே ஒரு அடிப்படையாக ஒரு வித்திட்டு கொண்டிருக்கோம். நம்மளை அழிச்சிட்ருக்கோம். அதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு பேஸான ஒரு நோக்கம். சரிங்களா? இதில் பார்க்கும் பொழுது நன்மைகள் 1-2 தான் இருக்குனாலும் தீமைகள் நிறையா இருக்குது. சரிங்களா? அதில் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு டாபிக் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்மை குறைவுக்கு இது எப்படி பயன்படுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, வெஸ்டர்ன் டாய்லெட்டுன்னு சொல்லக்கூடிய நவீன கழிப்பறைகள் எப்படி ஆண்மை குறைவுக்கு இது வித்திடுது, எப்படி தோற்றுவிக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். நிகழ்ச்சிக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். சரிங்களா? இதை நீங்கள் எல்லோரும் ஒரு உள்வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. அப்பொழுது தான் இதனுடைய நன்மை தீமைகள் மற்றவர்களுக்கு புலப்படும். பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பல்கி பெருகி போய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகள் நன்மையாக என்னன்னு கேட்டோம்னா, ஒரு சில ரீதியாக இந்த மூட்டு வலி உள்ளவங்க, இருதய நோய் சம்மந்தப்பட்ட உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த இது ஒரு நவீன உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் விபத்து, காயம் பெற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இதாக இருக்கும், பயன்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வைத்து கொண்டாலும், இந்த ஆண்மை குறைவு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரும்பொழுது இந்த ஆண்மை குறைவுக்கு இது எப்படி வித்திடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பொதுவாக நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் அல்லது பாரம்பரிய தமிழர் நெறிமுறைகள், இந்திய முறைகளில் குத்துக்காலிட்டு அமர்ந்து மல ஜலங்களை கழிக்க வேண்டும். இதுதான் பேசிக். நம்ம ஓரளவு தலை நிமிர்ந்து தலை நிற்கிற பருவம்னு சொல்ல முடியாது. குழந்தைக்கு 3 மாதம் அல்லது 6 மாதத்தில் கொஞ்சம் தவழ்ந்து வரும்பொழுது அந்த குழந்தைக்கு நம்ம எதை முதல்ல பழக்கிறோம் பார்த்திங்களா? நம்ம ஒரு தாய்மார்களோ பாட்டியோ உட்கார்ந்துக்குருவாங்க, அல்லது உயர்ந்த இடத்துல கொஞ்சம் உட்கார்ந்து கொண்டு காலை நீட்டி நான் உங்களுடைய குதிகால் பாதத்துக்கு மேலே அந்த சின்ன குழந்தையை உட்கார வச்சு மல ஜலங்களை கழிப்பதற்கு பழகுவார்கள். இதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய அட்வான்டேஜ், வயிற்றில் உள்ள வாயுக்கள் எல்லாம் கிளியர் ஆகிடும். நீர் கம்ப்ளீட்டாக யூரின் பிளாடரில் மிச்சம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த பேச்சே கிடையாது. பிளாடர் கம்ப்ளீட்டாக இதாகி எவாக்குவேட் ஆகி இருக்கும். அடுத்ததுக்கு ஸ்டோரேஜ் ஆகிடும். ரெண்டாவது இந்த கேஜுவல் எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா? அதுக்கு அடிப்படையான இதுகள் பார்க்கும் பொழுது கூட இந்த நம்மளுடைய பாரம்பரிய குத்துக்காலிட்டு அமர்ந்து நம்ம மல ஜலங்களை கழிக்கிற மெத்தட், இது ஒரு மிகப்பெரிய யோகானே நம்ம சொல்லிக்கிறலாம். ஆமாம், அதாவது உடற்பயிற்சி வாழ்வியல் இதை காட்டிலும் மிகப்பெரிய யோகான அப்படிங்கிற பொசிஷன்லையும் இந்த ஒரு பொசிஷனும் வரும். இதில் அமர்ந்து இருக்கிற இதில் நிறையா இது நம்ம பாடங்களை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக இந்த குண்டலினியை தூண்டக்கூடிய ஆற்றல் இந்த குத்துக்காலிட்ட அமர்ந்து இருக்கும் முறைகளுக்கு இது. அந்த காலத்தில் போயிட்டு
வீட்டு பக்கத்தில் வந்து மழை ஜலம் கழிக்கக்கூடிய வசதிகள் வந்து இருக்காது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் விடுவார்கள். நன்றாக காற்று நல்லா வரும். காற்று வந்த பிறகு நல்லா ஏற நல்லா இன்ஹேல் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து ஒரு இடத்துல அமர்ந்து மழை ஜலத்தையெல்லாம் கழித்து விட்டு நல்லா வந்து என்ன பண்ணுவோம், அன்றைக்கி மாதிரி வந்து பட்டன் லைஃப் மாதிரி தட்டிக்கிட்டு போனோம், வந்துச்சு, முடித்தோம், கழுவிட்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா அமர்ந்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார்ந்து அந்த மூலாதார சூடு ஈடு எல்லாம் போயிடும். இந்த காற்று படுறதுனால வந்து அது வந்து மலத்தில் மேலே உட்காருக்கனால இப்போ கொஞ்சம் அடுத்த இடத்துல தள்ளி உட்கார்ந்து கூட அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ இன்றைக்கும் கிராமப்புறங்கள்லேயும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து நவீன முறைகள்ங்கிற பேரில் வந்து நம்ம வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு வந்து பழைக்கிறோம். இது வந்து இருதய நோயாளிகள், அதே நேரத்தில் வந்து மூட்டு வலி பிரச்சனை உள்ளவர்கள், விபத்து மற்றும் மருத்துவ இதில் உள்ளவங்களுக்கு வந்து ஓரளவு பெனிஃபிட்டாக இருக்குது. உட்கார்ந்தோம், போய் எந்திரிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான, அடுத்தவங்க துணை இல்லாமல் நம்ம அதுக்கு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. பொதுவாக வந்து இதில் வந்து அந்த சங்கடம் தான், அடுத்த ஆளோட உதவிகள் நாடுறது வந்து. அப்போ தன்னிச்சையாக வரும் பொழுது வந்து இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து முக்கியமாக வந்து பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு வந்து இது வந்து ஆண்மை குறைவை உண்டு பண்ணுது. இது எப்படி சார் நீங்கள் உண்டு பண்ணுது நீங்கள் கேள்வியில் கேட்கும் பொழுது, கண்டிப்பாக வந்து ஒரு காலத்தில் வந்து மூத்திரக்காய் வீக்கம் வந்து என்ற நிலை நோய், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், அந்த பிரச்சனையே தமிழகத்திலே இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் அந்த வியாதிங்கிறதுக்கான இதுகளில் வந்து ஆதாரங்களே கிடையாது. பட் டெக்ஸ்ட்டில் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஆளுக்கு மட்டும்தான் இதாகிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்குள்ள ஒரு 60 வயதை கடந்த முதியவர்களை ஒரு 10 பேரை நீங்கள் கணக்கில் எடுத்து பாருங்கள், 5 பேருக்கு இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது சிட்டி சைடில். ஆமாம், எல்லாருக்கும் அது வந்து ஒரு பரவி போயிடுச்சு. ஆனால் என்ன ஒரு தீர்வு வந்து அறுவை சிகிச்சை மருத்துவ முறை தீர்வுனால வந்து அவங்கள வந்து அது வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னுடைய, அதற்கு முழு முதற் காரணமாக இருக்கக்கூடியது இந்த நவீன முறை கழிப்பறைகள். ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து ஏன் என்லார்ஜ் ஆகிருன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய திரவங்கள் வந்து இதாகிட்டே இருக்க வைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் கொடுக்கும் பொழுது, கொஞ்சம் அழுத்தங்கள் கொடுக்கும் பொழுது அது வந்து ஆண்குறி வழியாக அந்த திரவங்கள் வந்து வெளியேறி வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயற்கை முறையில், நம்ம தமிழர் இந்திய பாரம்பரிய முறையில் குத்துக்கால் இட்டு அமர்ந்து மழை ஜலங்களை கழித்தால்தான் என்னாகும், அந்த திரவங்கள் வந்து வெளியாகி வரும். இதுக்கு ஆண்மை குறைவுக்கு என்ன சார்? இந்த திரவங்கள் பெரிதாக சுரப்பிகள் பெரிதாகி போயிட்டு இருக்கும் பொழுது அதற்கு கீழே தான் விந்தணுக்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த செமினல் வெசிக்கிள்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது. சரிங்களா? அதில் தான் வந்து அந்த டக்ஸ்லாம் வந்து நம்ம செமன் செல்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். அதற்கு தேவையான நியூட்ரிஷன், ஹார்மோன்ஸ் அதெல்லாம் இது பண்ணி கொடுக்க வைக்கும். இதில் வந்து வரும்பொழுது அந்த செமனுடைய அளவு வந்து குறைய நாளாக தாம்பத்திய தூண்டுதல் வந்து இது உங்களுக்கு வந்து இதாக இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதில் நிறைய தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வந்து நம்ம உடல் உறவு கொள்ளணும், இதில் வந்து இதாகிட்டு ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆக ஆண்குறியோட எழுச்சியும் வந்து தடைப்பட்டு போய்விடும். அதற்கு தேவையான இரத்த ஓட்டம் இதுகள்லாம் இது பண்ணி கொடுக்க வைக்காது. அதே நேரத்தில் வந்து இந்த பிளாடரை வந்து ஃபுல்லாக எவாக்குவேட் பண்ணாது. யூரின் போகக்கூடிய ஒரு திருப்திகள் வந்து இருக்காது. இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மெத்தட். சரிங்களா? இன்றைக்கி வந்து இளைஞர்களாக இருக்கிறனால தெரியலை. இதே இது வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, 35 வயசுலேருந்து மைல்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது 40 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா 40-45 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு செப்பரேட் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 40-45 வயசுக்கு மேலே போகும் பொழுது அது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போக ஆரம்பிச்சிட்டு 50 வயசு 60 வயசில் நம்மளுடைய இயக்கங்கள் குறைய அது வந்து பெருசாகிட்டே வந்துட்டே போயிட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து இந்த பாதிப்பை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கிறது.
சரிங்களா? அதனால் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் வந்து இப்பொழுதே வந்து அதுக்கு நாம் இந்தியன் டாய்லெட் மெத்தடுகளுக்கு வந்து நீங்கள் வந்து பழகிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, முடியாமல் இருக்கிறாங்க, இருதய நோய் உள்ளவங்கள் இருக்கிறார்கள், உட்கார்ந்து எழும்புவதில் சிரமப்படக்கூடிய மூட்டு பிரச்சனை உள்ளவங்க, எலும்பு பாதிக்கப்பட்டவர்கள், விபத்து மருத்துவ காரணத்தினால் உள்ளவங்க வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டை பயன்படுத்திக்கிட்டோம். ஆனால் நீங்கள் வந்து பேசிக்காக வந்து இதை வந்து தவிர்த்து விடுவது நல்லது. இந்தியன் டாய்லெட்டை வந்து கூடுமான வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. நல்லா வந்து உட்கார்ந்து அமர்ந்து இது பண்ணி கொடுக்கணும். சிலவங்க சொல்கிறாங்க, ஒரு நிமிஷத்தில் போயிட்டு வெளியில் எழுந்திரிச்சு வந்துடும். தவறுங்க அது. அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. அதாவது அந்த போய் இருக்கும் பொழுது, வெளியேறும் பொழுது அந்த நைட்ரிக் இதோட அளவு வரும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா வாடைகள் இருக்கும். நீங்கள் தண்ணியில் ப்ளஸ் அவுட் பண்ணி விட்டுட்டு நல்ல கொஞ்ச நேரம் வந்து அந்த பொசிஷனில் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி இருங்க. அப்படியாவது மனசை ஒருநிலைப்படுத்தி இருந்தால்தான் இன்றைக்கி உள்ள கலாச்சாரங்கள் பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள் சீரழிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹாட் டெம்பர்னு சொல்கிறோம். எடுத்த உடனே சூடாயிடும். அதுக்கு காரணம் வந்து இந்த மூலாதாரத்தோட சூடு தான். அதை வந்து இந்த இது வந்து நல்லா குறைக்க வைக்கும். கூடுமான வரைக்கும் பொது இடங்களில் வெளி இடங்களில் வந்து இயற்கை உபாதைகளை கழிப்பது வந்து தவறு தான். நோய்களை உண்டு பண்ணி கொடுக்கும். இப்போ குடியிருப்பு பகுதிகள் இருக்குன்னா அந்த ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையான ஒரு அவுட்டரான ஒரு பகுதிகள் அந்த மாதிரியான இதுகள்லாம் கூடுமான வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணி வரும் பொழுது குத்துக்காலிட்டு அமர்ந்து மழை ஜலங்களை நாம் கழிக்கும் பொழுது இது வந்து மருத்துவ காரணங்களுக்கு மட்டுமன்றி மிகச்சிறந்த ஒரு யோகா பொசிஷனையும் இது வந்து நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறது. குண்டலினி வந்து சூடாகிற தடுக்க வருது. அதே நேரம் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டை ஆகிறதையும் தடுக்குது. சரிங்களா? இந்த மாதிரியான சில பணிகளை வந்து இது வந்து பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது அந்த காலத்தில் வந்து இதைத்தான் ஃபாலோ பண்ணி நம்ம மூதாதையர்கள் வந்து கடைப்பிடித்தார்கள். 80-85 வயசு வரைக்கும் குழந்தை பெற்றவர்களாம் இருக்கிறார்கள். இன்றைக்கி 35 வயசுலேயே அதுக்கான இது முடியவில்லை. 70-75 வயசு வரைக்கும் உடலுறவில் அது ஆற்றல் மிக்கவர்கள், திருமணம் முடித்தவர்கள்லாம் நம்மளுடைய வரலாற்று ஆய்வுகள் பார்க்கும் பொழுது அதில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு உள்ள இளைஞர்களுக்கு இந்த வரக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கே அது வந்து எழுச்சியின்மையே ஆகி போயிடும். சரிங்களா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து அடிப்படை வந்து இது தான் நம்மளுடைய நாகரிக பழக்க வழக்கங்கள். வெஸ்டர்னில் உள்ள நல்ல ஒரு மெத்தடுகளை வந்து எதுவுமே கிடையாது. அவன் வந்து பிரிட்டிஷ்காரன் அவன் நாட்டுக்கு அவன் பண்ணிட்டு போயிருக்கான ஒழிய நம்ம வந்து நம்ம நாட்டு நம்ம கலாச்சாரத்தை தான் நம்ம பயன்படுத்தணும் ஒழிய. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து டை கட்டிட்டு போகும். இன்றைக்கி ஸ்கூலில் குழந்தைகள் கொண்டு டை கட்டிட்டு போயிட்டு ஏசியில் இருக்கும்போது டை கட்டினா பரவாயில்ல. வெயிலில் போயிட்டு இருக்கும்போது 100 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா டை கட்டும்போது எவ்வளவு பாதிப்புகள் வந்து வரும். அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி சின்ன இந்த ஸ்கூல் குழந்தைகள்லாம் டை கட்டிட்டு போகிறது வந்து அதெல்லாம் அது அவங்களுடைய கலாச்சாரம் தான், நம்மளுக்கு இது கிடையாது. அதே மாதிரி கதர் ஆடைகள் வந்து நம்ம அணியணும். நம்ம நாட்டு சீதோசனங்களை யார் அணிகிறா? கதர் ஆடையை பார்த்தாலே கதறிட்டு ஓடுறாங்க. ஆமாம், அதில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஒரு இருக்கும். அயன் பண்ணுறது, துவைக்கிறது, கஞ்சி போட்டு அயன் பண்ணணும் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா விறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய பருத்தி துணிகள்லாம் குழு குழு குழுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். தோலுக்கு இதமானது, ஹீட்டு வர விடாது. இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம். சரி, நம்ம சாப்டருக்கு வருவோம். இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மெத்தடுகளை வந்து தவிர்த்து விடுவது நல்லது. அதை விட நம்மளுடைய பழக்க வழக்கங்களை இது பண்ணுவது நல்லது. இளைஞர்கள் வந்து இப்பொழுதே இதுக்கான இதுகளை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, 40 வயசில் உள்ள ஆளுகள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் உட்கார்ந்து எழுப்பதில் வந்து கண்டிப்பாக சிரமம், புதுசாக மாற்றி பண்ணுறதில் வந்து இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பயிற்சிகள் எடுத்துக்கிறங்க. அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் உள்ள இளைஞர்களை நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணுங்கள். அடைய தம்பி, அந்த இதை டாய்லெட்டை யூஸ் பண்ணாத, இதில் பண்ணு. ஆமாம், அதாவது கிருமி தொற்று அது இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். நாளைக்கு ஃபீஸு போயிடுச்சுன்னா இதை ரெக்கவரி பண்ண முடியாது. அதையெல்லாம் வந்து மனசில் இது பண்ணிவிட்டு இப்போவே அவனை வந்து ஒரு இளைஞரில் வந்து ஒரு வழிகாட்டுதல் கொண்டு வரணும்.
நம்மளுடைய கலாச்சாரமான இந்த மெத்தடு தான் குத்துக்காலிட்டு அமர்ந்து நம்மளோட குழந்தைகளாக இருக்கும் பொழுதே பயன்படுத்தி கொண்டு வந்த இந்த மெத்தடு தான் ஆண்மை குறைவை தவிர்த்து நல்ல ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய மெத்தட். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.